எவ்வளவு பெரிய தேச ஒற்றுமையை காசியும் ராமேஸ்வரமும் நமக்கு உணர்த்துகிறது என்று பாருங்கள். காசிக்கு புனித யாத்திரை வந்தால் அது நிறைவடைய வேண்டும் என்று சொன்னால் நாமும் ராமேஸ்வரத்துக்கு செல்ல வேண்டும். அதுபோல தெற்கே இருக்கிறவர்கள் காசிக்கு வருவதும் காசியிலே இருக்கின்றவர்கள் ராமேஸ்வரம் செல்வதும் இன்றைக்கு நேற்றல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாக அது தொடர்கதையாய் தொடர்கிறது. अनेक सदियों से उत्तर भारत के लोग दक्षिण में रामेश्वरम को जाते हैं, पुनित यात्रा करते हैं। वैसे ही दक्षिण भारत के लोग भी ज्ञान एवं दिव्य अनुभव हेतु काशी की ओर भ्रमण करते हैं। देखिए कितना अद्भुत एक अनुभव होता है। ये उत्तर दक्षिण पूर्व पश्चिम को मिलाने का, इसका संगम करने का एक अद्भुत अनुभव है। இந்த கலாச்சார பிணைப்பை இணைப்பை தேச ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற முகமாகத்தான் காசி தமிழ் சங்கம் என்கின்ற மகத்தான விழாவை மத்திய அரசு கடந்த சில வருடங்களாக நடத்தி வருகிறது. அதிலே முதல் 2 ஆண்டுகளில் நானும் பங்கு பெற்றேன். इस प्राचीन बंधन और रिश्ते को और मजबूत करने के लिए, सुदृढ़ बनाने के लिए ही भारत सरकार द्वारा पिछले 3 साल से काशी तमिल संगमम इस महोत्सव का सृजन और मनाया जाता है। उसमें मुझे भी भाग लेने का सौभाग्य प्राप्त हुआ। ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழறிஞர்கள், கவிஞர்கள், மகத்தான துறவிகள் நாணம் தேடி காசிக்கு வந்ததும் நாணத்தையும் தெய்வ அருளையும் பெற்றது நம் அனைவரும் அறிவோம். हजारों साल से तमिल पंडित, कवि, भक्त आदि काशी में ज्ञान के जिज्ञासु लेके यहां वो दिव्य अनुभव को भी उन्होंने प्राप्त किया है। குமரகுருவர் இங்கே வந்திருக்கிறார், மடத்தை நிறுவி இருக்கிறார், ஒரு கோயிலையும் இங்கே கட்டி இருக்கிறார். பாரதி இங்கே வந்திருக்கிறார், பாரதி காசி அரசவையிலே அங்கம் வகித்திருக்கிறார். அதனால்தான் பாரதி பாடினார், செப்புமணி 18 உடையால் இனியும் சிந்தனை ஒன்றுடையால் என்று சொன்னான். அப்படி இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை பற்றி நாம் உணர்வதற்கு காரணமாக இருக்கின்ற மகத்தான புனித நகரம் காசி என்பதிலே நமக்கெல்லாம் பெருமைதான். एक महान संत कुमार गुरुबर स्वामी यहां पर रह चुके हैं। उन्होंने मंदिर और मठ का भी स्थापित किए हैं। महाकवि सुब्रमण्य भारती यहां पर बस चुके हैं और यहां के राज्यसभा में वो सम्मिलित भी हुए। उन्होंने गाया था, செப்பு மொழி 18 உடையாள் எனின் சிந்தனை ஒன்றுடையாள், यानी कि वो 18 जो भाषा बोल सकती हैं पर उनका जो चिंतन है, उनके जो विचार हैं वो एक है। ऐसा एक पवित्र पुनित भूमि है काशी।